இன்றைய நாளிலும் இயேசு சிலுவையில் கூறிய இரண்டாவது வார்த்தை, அதாவது ரட்சிப்பு. லூக்கா 23ஆம் அதிகாரம் 43ஆம் வசனம். இயேசு அவனை நோக்கி, இன்றைக்கு நீ என்னுடனே கூட பரதீசில் இருப்பாய் என்று மெய்யாகவே உனக்கு சொல்லுகிறேன். இந்த வசனம் தேவனோடு கூட அவருக்கு வலதுபுறத்திலும் இடதுபுறத்திலுமாக 2 திருடர்கள், அதாவது குற்றவாளிகள் என்று சொல்லப்பட்டிருக்கு. அவர்களை சிலுவையில் அறையப்பட்ட போது அதில் ஒருவர் ஆண்டவரே, உம்முடைய ராஜ்யத்தில் நீர் வரும்போது அடியேனை நினைந்தருளும் என்று சொல்லி அதில் ஒருவர் சொல்றார். அதற்கு தான் தேவன் இந்த வசனத்தினூடாக அவரோடு கூட பேசுகிறார். இந்த வசனத்தினூடாக நாங்கள் புரிந்து கொள்ளக்கூடிய காரியம் ஒருவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்வதற்கு வயதோ காலமோ இடமோ எதுவுமே அவசியமில்லை. இந்த இடத்துல அந்த குற்றவாளி என்று சொல்லப்படுகிறவர் கடைசி நிமிடத்தில் மனம் திரும்புகிறார். அந்த நிமிடத்தில் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார். தேவன் இன்றைக்கே நீ என்னோடு கூட பரதீசில் இருப்பாய் என்று அந்த இடத்திலேயே அன்றே அவருக்கு ரட்சிப்பை தேவன் கொடுக்கிறார். அதே நேரத்தில் அந்த குற்றவாளி மனம் திரும்புகிற அந்த சந்தர்ப்பம், தேவன் ஒரு அற்புதத்தையோ அதிசயத்தையோ செய்யும் போது அதை பார்த்து அவர் மனம் திரும்பவில்லை. அந்த இடத்துல தேவனை தூசித்து அவரை குற்றவாளியாக்கி சிலுவையில் அறைந்த அந்த நிமிடத்தில் அந்த குற்றவாளி தேவனை ஏற்றுக்கொள்கிறார். அந்த நேரத்தில் அவர் ரட்சிப்பை பெற்றுக்கொள்கிறார். வேதம் சொல்லுது, ரட்சிப்பை குறித்து மேன்மை பாராட்டுவதற்கு எதுவுமே இல்லை, அது தேவனால் எங்களுக்கு கொடுக்கப்படுகிறதான ஈவு. ஒரு சிலர் காலதாமதமாக ரட்சிக்கப்படுகிறார்கள், அதே நேரத்தில் ஒரு சிலர் இளமையில் ரட்சிக்கப்படுகிறார்கள். ரட்சிப்பு அழைப்பு என்றது தேவனுடைய கையில் இருக்குது. எப்படி இருந்தாலும் நாங்கள் பெற்றுக்கொண்ட ரட்சிப்பை முடிவு பரியந்தமும் பேணி அதை பாதுகாத்து ஓடுகிறவர்களாக இருக்கணும். அது மாத்திரமல்ல, தேவன் இந்த பூமிக்கு ரட்சகராய் வருகிறார். ஒவ்வொருத்தரையும் ரட்சிப்பதற்காக வருகிறார். பிதா அவருக்கு கொடுத்த அந்த கடமையை அவர் சிலுவை பரியந்தமும் சரிவர நிறைவேற்றுகிறார். சிலுவை பரியந்தமும் அவர் ரட்சகராய் காணப்படுறார். சிலுவையில் பூத்த 2வது பூ இந்த ரட்சிப்பு. இந்த ரட்சிப்பின் வஸ்திரத்தை எப்போதும் அணிந்தவர்களாய் காணப்படுவோம். Have a happiest day.